இது திருப்பு முனையை தரக்கூடிய தேர்தல். மக்கள் மாற்றத்திற்கு தயாராகி விட்டார்கள். திமுக அமைச்சர்களுக்குள்ள ஊழல் செய்தல் தான் போட்டி இருக்கு அப்படின்ற கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அடிப்படையில் பிரதமர் மோடி பேசுனதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், நான் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார். அதில் அவர் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். இன்னொன்று வழக்கமாக அவருடைய வருத்தங்கிற செய்தி உண்மை. என்ன தவறான தகவல்னா, தீபம் ஏற்றப்படாதது அநீதி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். காலமாக ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சி காலத்தில், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில், பேரறிஞர் அண்ணா ஆட்சி காலத்தில், எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில், கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அந்த மேடையிலே உட்கார்ந்திருந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் உட்பட காலமாக முருக பக்தர்களுடைய நம்பிக்கைப்படி எங்கே தீபம் ஏற்றப்பட்டதோ அங்கே இந்த ஆண்டும் தீபம் ஏற்றப்பட்டது. அப்போ அநீதி என்பது முதல்ல பிழையாயிடுது. ஒன்று. ரெண்டாவது, அவர் அந்த வருத்தம்னு சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். கண்டிப்பாக அந்த வருத்தம் இருக்கும். ஏன்னா குஜராத்தில் ஒரு பெரிய கலவரம் நடக்கிறது, மணிப்பூரில் ஒரு பெரிய கலவரம் நடக்கிறது. மதத்தை வச்சோ இனத்தை வச்சோ ஒரு பெருங்கலவரத்தவர்களால் உருவாக்கி விட முடிகிறது. அதே போல் ஒடிசாவில் போயிட்டு பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு இனவாதம் பேசினா அதை நம்பி ஓட்டு போடக்கூடிய மக்களாக ஒடிசாவினுடைய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது எதுக்குமே அடிபணியாத, இது எதுக்குமே பணிந்து போகாத, ஈல்டாகாத மக்களாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்களே அப்படிங்கிற வருத்தம் இருக்கலாம். ஏன்னா அவங்க ரெண்டு முக்கியமான அட்டெம்ப்ட் எடுத்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தஞ்சாவூரில் நடந்த ஒரு சிறுமியினுடைய மரணம், லாவண்யாங்கிற சிறுமியினுடைய மரணம், அவங்களுடைய மைக்கேல்பட்டி, அதை ஒரு பெரிய மதமாற்றம் நடக்குது தமிழ்நாட்டில், மதமாற்றத்தினால தான் அந்த மரணமே நிகழ்ந்தது அப்படின்ட்டு தமிழ்நாட்டை கலவரக்காடாக மாற்ற வேண்டும் என்று பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை தொடங்கி அத்தனை பிஜேபியுடைய பரிவாரங்களும் டெல்லியிலேருந்து குழுவெல்லாம் இங்கே ஆடிய ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு சிபிஐயே சொல்லிடுச்சு அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு தூக்கி குப்பையில் அந்த கிளைமை போட்டாங்க. ஒரு சின்ன வருத்தம் கூட, ஆமாம் நாங்கள் தப்பாக கிளைம் பண்ணிட்டோம், தப்பாக பார்த்துட்டோம், அப்படி நடக்கலைன்னு ஒரு சின்ன வருத்தம் கூட தமிழ்நாட்டில்